இப்போ நம்ம பார்த்தது இந்த டாபிக்ல லொcomotion அண்ட் மூவ்மெண்ட்ல டைப்ஸ் ஆஃப் மூவ்மெண்ட்ஸ் பார்த்தோம் இல்லையா? ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் மசில்ஸ் பார்க்கலாம். டைப்ஸ் ஆஃப் மசில்ஸ், தசைகளினுடைய வகைகள் தான் பார்க்க போறோம். என்ன பார்க்க போறோம் இப்போ? தசைகளினுடைய வகைகளை பார்க்கலாம். தசைகளின் வகைகள், தசைகளினுடைய வகைகளை பார்க்கலாம். தசைகள்ல என்னென்ன வகைகள் இருக்கு அப்படின்னா, பொதுவா நிறைய வகைகள் இருந்தாலும் கூட நமக்குன்னு சில வகைகளை இங்க கொடுத்திருப்பாங்க புக்ஸ்ல. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா skeletal muscles, நம்பர் 2 பாத்தீங்க அப்படின்னா ஆமா visceral muscles, visceral muscles. Number 3 cardiac muscles. So skeletal muscles எலும்பு தசை மசில்கள், எலும்பு தசை. அதுக்கப்புறம் வந்து visceral muscles உள்ளுறுப்பு தசை. இதய தசை. இத கொஞ்சம் நல்லாவே கேட்பான். மேட்ச் ஷீட்ல மாதிரி கேட்டுருவாங்க கொஸ்டின்ஸ்லாம். மேட்ச் ஷீட்ல வர பார்ட்லாம் இருக்கீங்க, கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும் இதெல்லாம் நீங்க. Right. There is mainly 3 types. Muscles are consisted mainly 3 types. One is the skeletal muscles, visceral muscles, and then cardiac muscles. See, இப்போ first வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா skeletal muscles. So இந்த skeletal muscles அப்படின்றது நமக்கு தெரியும், எலும்பு தசை மசில்ஸ், தசைகள். எலும்புகளுடன் இணைக்கப்படுகின்ற ஒரு தசைகளுக்கு தான் எலும்பு தசை. எலும்புகளுடன் இணைக்கப்படுகிற உடலோட பாகங்களோட உடலும் எலும்பும் இணைக்கப்படுகின்ற தசைகளுக்கு தான் எலும்பு தசை, ஸ்கெல்டல். ஸோ இந்த தசைகள் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கடினமையா தான் இருக்கும். எலும்பு தசைகள் எப்படி இருக்கும்? கடினமை தன்மை வாய்ந்ததாக காணப்படும். இந்த தசைகளுக்கு வந்து ஸ்பெஷல் அதுதான். ரெண்டாவது என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டா, இது இதோட செயல்பாடுகள் எதுல வருதுன்னா அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் வாலண்டரி. எழுதிக்கலாமா? இங்க எழுதிக்கலாம். ஸோ இதனுடைய கட்டுப்பாடு செயல்பாடுகள் எதுல வருது அப்படின்னா நரம்பு மண்டலத்தின் கீழே வரும். இந்த எலும்பு தசைகளுடைய செயல்பாடு எங்க வரும்னா under the voluntary control of nervous system, under the voluntary control of nervous system. இதை எழுதிக்கணும் கரெக்டா? under the voluntary control of nervous system. So நரம்பு மண்டலத்தின் கீழ் இது இயங்கும். அதனால இந்த ஸ்கெலிடல் தசைகளுக்கு என்ன பேரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இயக்கு தசைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இயக்கு தசை அப்படின்னு சொல்றாங்க. இந்த நரம்பு மண்டலம் பாருங்க, எலும்பு தசைகள் உடலுடன் எலும்புகள் இணைகின்ற பகுதியில் காணப்படும். சற்று வன்மையாக இருக்கும், அதாவது கடினத்தன்மையாக இருக்கும். இது இந்த தசைகளுடைய செயல்பாடு நரம்பு மண்டலத்தின் கீழ் வருவதனால அண்டர் த வாலண்டரி கண்ட்ரோல் ஆஃப் நர்வஸ் சிஸ்டம் என்பதனால் இந்த தசை இலக்கு தசை. இது ஆங்கிலத்தில் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா வாலண்டரி மசில்ஸ் அப்படின்னு சொல்றோம். வாலண்டரி மசில்ஸ், இலக்கு தசைகள் என்று நம்ம சொல்றோம். இந்த தசைகளை நீங்க நுண்ணோக்கில் வாயிலாக வச்சு பார்த்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல வரிகள் காணப்படுறத பார்க்க முடியும். அதனால இந்த தசைகளுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வரி தசைகள், வரி தசை என்று சொல்லுவாங்க. இதை நம்ம ஆங்கிலத்துல ஸ்ட்ரைட்டட் மசில்ஸ். வரி தசைகள், அதாவது நுண்ணோக்கில் பார்க்கும்போது சற்று வரிகளாக இடப்பட்டிருக்கும், அதனால இதுக்கு பேர் வரி தசை. இது மூளையினுடைய கட்டுப்பாட்டின் கீழ் இயங்குவதால் இது இலக்கு தசை அல்லது வாலண்டரி மசில்ஸ் சொல்றாங்க. இந்த தசைகள்
எலும்புகளுடன் உடல் எலும்புகளுடன் இணைக்குகின்ற பகுதியில் இருப்பதனால் இது எலும்பு தசை. சற்று கடினமான தன்மையை கொண்டிருக்கின்ற தசைகள் ஆகும். இந்த தசைகளுடைய சிறப்புகள் என்ன சார் அப்படின்னா, மூமெண்ட், இழக்கத்திற்கு உள்ளாகிறது. இந்த தசைகள் உடலுடைய இழக்கத்திற்கு உள்ளாகிறது மற்றும் உடலுடைய தோற்ற அமைப்பிற்கும், அதாவது வடிவத்தை கொடுப்பதற்கும் எலும்பு தசைகள் உதவுகிறதா சொல்றாங்க. அப்ப இதனுடைய முக்கியமான பணிகள் என்னன்னு பாத்தீங்கன்னா, உடலோட இயக்கத்திற்கும் வடிவமைப்பை கொடுப்பதும் இதனுடைய பிரதான வேலை. அதே போல இந்த தசைகள் வரி தசைகள் என்று சொல்றாங்க, ஏன்னா இதுல வரிகள் இடப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி இந்த தசைகள் மூளையினுடைய கட்டுப்பாட்டின் கீழ் இயங்குவதால், நரம்பு மண்டலத்தினுடைய கட்டுப்பாட்டின் கீழ் இயங்குவதால் இது இழக்க தசை அல்லது வாலண்டரிக் மசில்ஸ் என்றும் சொல்லப்படுகிறது. சோ இதுதான் வரி தசை, அதாவது எலும்பு தசைகள். இரண்டாவது விசரல் மசில்ஸ் அப்படின்னு கொடுத்திருக்காங்க, உள்ளுறுப்பு தசை. இந்த உள்ளுறுப்பு தசைகள் எங்க இருக்கும் சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உள்ளுறுப்பு தசைகள் உடலின் உள்ளுறுப்பு பகுதிகளில் காணப்படும். அது எங்க சார் இருக்கும் அப்படின்னா, இஸ் எலிமெண்டரி கேனால். அண்ட் தென் வேற எங்க சார் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த உள்ளுறுப்பு தசைகள் பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னாவே, உள்ளுறுப்பு தசைகளை பொறுத்து சொல்லணும் அப்படின்னா உணவு மண்டலம் எடுத்துக்கலாம். அதாவது எலிமெண்டரி கேனால், உணவு மண்டலத்துல இந்த தசைகளானது செயல்படுது. ரெண்டாவது எங்க சார் இந்த தசைகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ரீப்ரொடக்டிவ் ட்ராக், என்று சொல்லப்படுகின்ற இனப்பெருக்க பாதைகளிலும் இந்த தசைகள் செயல்படுகிறது. இனப்பெருக்க தசைகள் மற்றும் உணவு பாதை ஆகியவற்றில் பாத்தீங்கன்னா இந்த விசரல் மசில்ஸ், உள்ளுறுப்பு தசைகள் செயல்படும். இந்த தசைகளை நீங்க நுண்ணோக்கில பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல வரிகள் இருக்குமானா இருக்காது. அதனால இது நான் ஸ்ட்ரெயிட்டட் மசில்ஸ். இதுல பாத்தீங்கன்னா வரிகள் இடப்பட்டு இருக்காது. ஆனால் இந்த தசைகள் மென்மையானது, ஸ்மூத் மசில்ஸ் என்றும் சொல்லப்படுது. ஸ்மூத் மசில்ஸ் பாத்தீங்கன்னா இந்த தசைக்கும் இந்த வித்தியாசம் இருக்கு பாருங்க. இது இந்த தசைகளை சொல்லும் போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, கொஞ்சம் கடுமையாக இருக்கும். இது பாத்தீங்கன்னா மைக்ரோஸ்கோப்ல பார்க்கும்போது வரிகள் இடப்பட்டிருக்கும். ஆனால் இந்த தசைகள் வரிகளற்ற தசைகளாக காணப்படும். அதே போல இந்த தசைகள் மென்மையானதாக காணப்படும். இந்த தசையின் செயல்பாடுகள், இந்த தசையினுடைய செயல்பாடுகள் நரம்பு மண்டலத்தின் கீழ் வருவதில்லை. their activities are not under the voluntary control of nervous system. இந்த தசையினுடைய செயல்பாடுகள் இந்த நரம்பு மண்டலத்தின் கீழ் வருவதில்லை. அப்ப இந்த தசைகளுக்கு என்ன பேர் சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, this is known as involuntary muscles. அதாவது நம்ம ஏற்கனவே கொடுத்திருக்கிற இலக்கு தசைகள் சொன்ன இல்லையா, இது அதுல வராது. இது இயங்கு தசைகள் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த தானியங்கு தன்மைகள் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, அது மாதிரி இந்த வார்த்தைகளை பயன்படுத்தி இருப்பாங்க. சோ இங்க எழுதும்போது இயங்கு தசைகள், இயங்கு தசை. சோ இது வாலண்டரி மசில்ஸ். எதெல்லாம் மூளையின் கட்டுப்பாட்டின் கீழ் செயல்படுதோ அதெல்லாம் வாலண்டரி. எதெல்லாம் மூளையின் கீழ் செயல்படலையோ அதெல்லாம் இன்வாலண்டரி மசில்ஸ். சோ அப்ப இந்த ரெண்டு தசைகளுக்கு ஒரு வித்தியாசத்தை நம்ம காட்டணும் அப்படின்னா, இது வரிடப்பட்டிருக்கும், இது வரிடப்பட்டிருக்காது. இதன் செயல்பாடுகள் நரம்பு கீழ் வரும், இதன் செயல்பாடுகள் நரம்பு கீழ் வர்றதில்லை. இதை வாலண்டரி மசில்ஸ் சொல்றோம், இது இன்வாலண்டரி மசில்ஸ் சொல்றோம். இது கடினமான தசை என்று சொல்றோம், இது மென்மையான தசை சொல்றோம். அவ்வளவுதான், இதான் ஒரு வித்தியாசங்கள். இல்ல இந்த தசைகள் உடலின் உள்ளுறுப்பு பகுதிகளில் மட்டும்தான் இது காணப்படும். சோ அதுல எடுத்துக்காட்டுகளாக செரிமான பாதைகளை நம்ம பயன்படுத்தலாம். அதுக்கப்புறம் ரீப்ரொடக்டிவ் ட்ராக் அப்படின்னு சொல்லப்படுற இந்த இனப்பெருக்க பாதைகளிலும் இது காணப்படுகிறது. உணவு நகர்ந்து செல்வதற்கு சோ இந்த பகுதியில் இருக்கும். அதே மாதிரி இங்க இருக்கு பாத்தீங்கன்னா கேமிட்ஸ் மூவ் ஆகிறதுக்கு இந்த ட்ராக்ல இந்த தசைகள் பயன்பாட்டில் இருக்கிறதா சொல்லப்படுது. சோ தட் இஸ் விசரல் மசில்ஸ். ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை நம்ம கொடுத்திருக்கோம். the last one cardiac muscles. cardiac muscles it's very familiar, the most of students very well. அவங்களுக்கு தெரியும் இது எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, ஹார்ட் இஸ் மேட் ஆஃப் அப்படின்னு சொல்லும்போது கார்டியா மசில்ஸ். எஸ், கார்டியா மசில்ஸ் அப்படின்றது என்ன சார் அப்படின்னா, பல இதய தசைகளினுடைய செல்கள்
பல செல்கள், ஒன்று ரெண்டு கிடையாது, இதய தசைகளுடைய பல செல்கள் ஒரு கிளைகள் போன்ற அமைப்பை தோற்றுவிக்கிறது. அதுதான் இதய தசையாக மாற்றமடைகிறார். That is a branches the pattern to forming of cardia muscles by the many cardia cells. பல இதய தசை செல்கள் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து கிளைகளுடன் கூடிய அமைப்புகளாக இதய தசைகளை தோற்றுவிக்கிறது. அப்ப இங்க நம்ம சொல்லும் போது பல இதய தசை செல்கள் சேர்ந்துதான் என்ன பண்ணுது, இதய தசையை தோற்றுவிக்கிறது. அது கிளைகள் கொண்ட, இந்த வார்த்தை ஞாபகம் வச்சுக்கணும், கிளைகள், பிரான்சஸ், கிளைகள் கொண்ட இதய தசையை தோற்றுவிக்கிறது. சோ இந்த கார்டியா மசில்ஸ் அப்படி இதய தசைகள் என்பது என்னன்னா, இதயத்துல கோணப்படக்கூடிய ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட் மசில் இது. இது பல இதய செல்கள் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து அவை கிளை அமைப்புகளாக மாற்ற பெற்று அது இதய தசைகளை தோற்றுவிக்கிறது. இந்த இதய தசைகள் அப்படின்னு நம்ம இதய தசைகள் அது கார்டியா மசில்ஸ் என்றும் சொல்றோம் இல்லையா. இதுதான் இதயம் சுருங்கி விரிவதற்கு மிக காரணமாக இருக்கிறது. சரிங்க சார், இப்ப இந்த மசில்ஸ் எதுல வரும்? இப்ப இது ரெண்டுமே கம்பாரிஷன் கொண்டுட்டு போகலாம். எப்படி கொண்டுட்டு போகலாம்னா, திஸ் இஸ் வாலண்டரி மசில்ஸ், this is involuntary muscle. That means cardia is a belongs to voluntary or involuntary. இது நான் சொல்ற மாதிரி அந்த முதலில் கொடுக்கப்படுற வாலண்டரிக்குல வருமா அல்லது இன்வாலண்டரிக்குல வருமானா, டெஃபினட்டா இது இன்வாலண்டரியில தான் வரும். இன்வாலண்டரி மசில்ஸ், மாற்று கருத்துமே இல்லை. ஏன்னா இதுவும் இதயத்தினுடைய இந்த செயல்பாடுகளும் மூளையினுடைய கட்டுப்பாட்டின் கீழ் இழங்கிறது கிடையாது. So the cardia muscles also are not under the voluntary control of nervous system. So இது தன்னிச்சையாக செயல்படும், கண்ட்ரோல்டு பை தி மெடுலா ஆப்ளைங்கேட்டா, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சோ அதுதான் இதய தசையுடைய செயல்பாடுகளை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாகவும் அது காணப்படும். சோ அதனால பாத்தீங்கன்னா இது இன்வாலண்டரிக் மசில்ஸ். பட் இன்வாலண்டரிக் மசில்ஸா இருந்தாலும் இது என்னவா இருக்கணும், ஸ்ட்ரைட், இது பாத்தீங்கன்னா வரி தசைகளாகத்தான் இருக்கும். என்னவா இருக்கும், ஸ்ட்ரைட்டட் மசில்ஸா இருக்கும். ஸ்ட்ரைட்டட், இங்கே அதான் கொடுத்திருப்பேன். வெரி குட், ஸ்ட்ரைட்டட் மசில்ஸ். இது வரி தசைகளாக இருக்கும். இதே தசை இன்வாலண்டரியா இருக்கும், ஆனால் வரி தசைகளாக இருக்கும். இது மட்டும்தான் ஒரு சின்ன வித்தியாசம். இது வரி தசையாக இருக்காது, ஆனா இன்வாலண்டரியா இருக்கும். இது வரி தசையாக இருக்கும், ஆனா இன்வாலண்டரி. சோ வித்தியாசம் ஞாபகம் வச்சுக்கணும். இப்ப நம்ம மூணுலயுமே என்னென்ன கொடுத்துருக்கிறோம், டைப்ஸ் ஆஃப் மசில்ஸ்ல ஸ்கெல்டல் மசில்ஸ், நதிங் பட் so it is a linear muscles like straighter muscles, வரி தசைகளாக இருக்கும். இது செயல்பாடு மூளையின் கீழ் செயல்படும், நரம்பு மண்டலத்தின் கீழ் இறங்குவதனால இது வாலண்டரிக் அப்படின்னு சொல்றோம். சோ இங்க பாத்தீங்க அப்படின்னா விசரல் மசில்ஸ் பார்க்கும்போது விசரல் மசில்ஸ் பாத்தீங்கன்னா எதுல வராதுன்னா, their activities are not under the voluntary control of nervous system, neural system கூட அது வராது. அதனால this is known as the involuntary muscles. But இது smooth muscles also they're called as, then non-striated muscles ஆ இருக்கும். இதுல வரிகள் கிடையாது. சோ இது வரிகள் அற்ற மென்மையான தசைகள். இது பாத்தீங்கன்னா involuntary muscles. இது பாத்தீங்கன்னா வரிகள் கொண்ட voluntary muscles. சோ இங்க பாத்தீங்கன்னா வரிகள் கொண்ட involuntary muscles. ஸோ இதை நினைவு வச்சுக்கணும். இதான் அந்த கான்செப்ட்ஸ்ல நம்ம கொடுத்துருக்கிறது. திஸ் இஸ் த அண்ட் டைப்ஸ் ஆஃப் மசில்ஸ் கொடுத்தோம். 3 வகையான மசில்ஸ் தான் கொடுத்துருக்கிறோம். எலும்பு தசை, உள்ளுறுப்பு தசைகள் மற்றும் இதய தசைகள் என்று 3 வகையான தசை அமைப்புகளை பற்றி பேசிருக்கிறோம். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஷார்ட்டடா கொடுத்துருப்பேன். இது எதில் இருக்குது அப்படின்றத கொடுத்துருப்போம். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நோட் பண்ணி எழுதி வச்சிட்டீங்கன்னா இதெல்லாம் கொஸ்டின்ஸ் இருக்கும். எதெல்லாம் வரி தசை, எதெல்லாம் வரி தசை அற்றது, எதெல்லாம் கடினமான தசை, எதெல்லாம் கடினமான தசைகள் அற்றது, எதெல்லாம் மூளையினுடைய செயல்பாடு, அதாவது நறுமணத்தின் கீழ் இயங்குகிறது, எதெல்லாம் நறுமணத்தின் கீழ் இயங்கல் அப்படின்னு கேட்டா, இதய தசைகளும் இந்த விசரல் மசில்ஸும் இது எங்க இருக்காது அப்படின்னா நர்வஸ் சிஸ்டத்தின் கீழ் செயல்படாது. சோ மேல இருக்கிற ஸ்கெல்டல் மசில் தான் என்ன பண்ணுது அப்படின்னா நரம்பு மண்டலத்தின் கீழ் செயல்படுகிறது. சோ நரம்பு மண்டலத்தின் கீழ் செயல்படுமானால் அதுக்கு வாலண்டரி. நரம்பு மண்டலத்தின் கீழ் செயல்படல அப்படின்னு கேட்டா இது இன்வாலண்டரி, அவ்வளவுதான். சோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த மசில்ஸ்ல வரிகள் இடப்பட்டிருந்தால் அது வரி தசை, மசில்ஸ்ல வரிகள் இல்லை என்றால் அது வரியற்ற தசை. ஆனா இதுல இதய தசைகள் வரிகள் உண்டு, அதனால வரியுள்ள தசைகள் தான் இது வரும். சோ ஹஸ் பீன் கம்ப்ளீட்டட். நெக்ஸ்ட்